ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். திருமலையில் ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய புஷ்ப யாகம்னா என்ன, அந்த புஷ்ப யாகம் எப்படி நடைபெறும், அதில் நாம் கலந்துக்கக்கூடிய டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது, அதற்கான அக்காமடேஷன் புக் பண்ணுறது எப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். திருமலை திருப்பதி கொடுத்த தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க சாகிமா விலாக் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். இந்த உலகத்தோடைய நன்மைக்காகவும் செழிப்புக்காகவும் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படக்கூடிய விசேஷம்தான் புஷ்ப யாகம். கிட்டத்தட்ட 7 டன் 8 டன் இலைகள் மற்றும் மலர்களால் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமிக்கு அர்ச்சனை செய்வாங்க. இதை தான் புஷ்ப யாகம்னு அழைக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் புரட்டாசி மாதம் நடைபெறக்கூடிய பிரம்மோற்சவம் முடிந்த பின்னாடி ஐப்பசி மாதம் வரக்கூடிய திருவோண நட்சத்திரம் சிரவண நட்சத்திரத்தில் தான் இந்த புஷ்ப யாகமானது நடத்தப்படுது. அதன்படி இந்த 2024 வருஷத்துக்கான புஷ்ப யாகமானது வரக்கூடிய நவம்பர் 9 நடைபெறும். திருமலையில் அந்த காலத்திலேயே இந்த புஷ்ப யாகமானது வெகு விமர்சையாகவும் சிறப்பாகவும் நடந்துட்டு இருந்திருக்குது. அதாவது கிபி 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நடைபெற்ற இந்த புஷ்ப யாகம் அதன் பின்னாடி நடைபெறல. அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க. ஆனால் இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பின்னாடி திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஆரம்பித்த பின்னாடி வேதாந்த ஜெகநாத ஆச்சாரியாலுவால் 1981 நவம்பர் 14 இருந்து மீண்டும் இந்த புஷ்பயாகமானது நடைபெற்று வருது. அதில் இருந்தே ஒவ்வொரு வருடமும் புஷ்பயாகம் தவறாமல் நடத்திட்டு வர்றாங்க. திருமலையில் பெருமாளை பல்வேறு அலங்காரங்களில் நாம் தரிசனம் பண்ணியிருப்போம். ஆனால் பல டன் மலர்களால் அபிஷேகம் செய்து நம்ம பார்த்துருக்குறோமா? அப்பேற்பட்ட வாய்ப்பு தான் இந்த புஷ்ப யாகம். நவம்பர் 9 சனிக்கிழமை நடைபெறக்கூடிய இந்த புஷ்ப யாகத்திற்கான டிக்கெட் புக்கிங் ஆனது வரக்கூடிய ஆகஸ்ட் 22 வியாழக்கிழமை காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. ஒவ்வொரு மாதமும் கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆஜித பிரம்மோற்சவம், சகசர தீபாலங்கார சேவாவுக்கான ஆஜித சேவா டிக்கெட்டுகள் ஓப்பன் ஆகக்கூடிய அதே சர்வரில் அதே இதில் தான் இந்த புஷ்பயாக டிக்கெட்டும் ஓப்பன் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 1000 டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு 700 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு லாகின்ல இருந்து அதிகபட்சமாக 2 பேருக்கு டிக்கெட் புக் பண்ணிக்கிடலாம். ஓப்பனான ஒரு 2 அல்லது 3 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த புஷ்பயாக டிக்கெட் க்ளோஸ் ஆகிடும். கிட்டத்தட்ட அங்க பிரதட்சணை டிக்கெட் மாதிரி தான் இந்த புஷ்பயாக டிக்கெட்டும். புஷ்பயாக டிக்கெட் ஹோல்டர்ஸுக்குன்னு சொல்லிட்டு தனியாக அக்காமடேஷன்லாம் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. காமன் அக்காமடேஷன் புக்கிங் ஆனது வரக்கூடிய ஆகஸ்ட் 24 சனிக்கிழமை மாலை 3 மணிக்கு ஓப்பன் ஆகுது. அப்போ தான் நம்மளால் அக்காமடேஷன் புக் பண்ண முடியும். 2 நாள் தான் அக்காமடேஷன் புக் பண்ண முடியும். அதாவது நவம்பர் 8 அல்லது நவம்பர் 9 2 நாட்கள் மட்டும்தான் அக்காமடேஷன் புக் பண்ண முடியும். நவம்பர் 9 காலையில் 6:30 மணிக்குள்ளே நாம் சுபதம் என்ட்ரி பாயிண்டில் இருக்கணும். ஸோ அக்காமடேஷன் புக் பண்ணும்போது நீங்கள் 8 திருமலையில் இருக்க மாதிரி பார்த்து அக்காமடேஷன் புக் பண்ணிக்கங்க. ஒருவேளை 9 நீங்கள் அக்காமடேஷன் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 9 அதிகாலையில் 6 மணிக்கு முன்னாடியே திருமலையில் இருக்கிற மாதிரி அக்காமடேஷன் புக் பண்ணுங்கள். அதாவது அக்காமடேஷன் புக் பண்ணும் பொழுது 9 நீங்கள் அக்காமடேஷன் புக் பண்ணுறதா இருந்தால் நைட்டு 12 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்லாட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வேகமாக சுபதம் என்ட்ரி பாயிண்ட்டுக்கு போக முடியும். சரி, புஷ்பயாக டிக்கெட்டும் புக் பண்ணியாச்சு, அக்காமடேஷனும் புக் பண்ணியாச்சு. அடுத்து என்ன செய்யணும்னா நவம்பர் 9 காலையில் 7 மணிக்கு முன்னாடியே கோவில் கோபுரத்துக்கு லெஃப்ட் சைடில், அதாவது தெற்கு மாடவீதி ஆரம்பிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சுபதம் என்ட்ரி பாயிண்ட்டுக்கு போயிடுங்க. ஒருவேளை கையில் ஏதாவது மொபைலோ லக்கேஜோ இருந்தால் சுபதம் என்ட்ரி பாயிண்ட் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய லக்கேஜ் கவுண்டரில் கொடுத்துட்டு திரும்ப வரும்பொழுது அங்கேயே கலெக்ட் பண்ணிக்கலாம். சுபதம் என்ட்ரி பாயிண்ட்டுக்கு 7 மணிக்கு முன்னாடியே போயிட்டீங்கன்னா 7:30 மணிக்கு நம்மளை அலோவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம புக் பண்ணின புஷ்பயாக சேவா டிக்கெட் ஒன்று பிரிண்ட் அவுட் கையில் வச்சுக்கோங்க. அந்த ஒரு பிரிண்ட் அவுட்டை தான் 2 வாட்டி சுபதம் என்ட்ரி பாயிண்டில் செக்கிங் பண்ண வேண்டி இருக்கும். காலையில் 7:30 மணிக்கு சுபதம் என்ட்ரி பாயிண்ட் ஓப்பன் ஆன உடனே அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர் வெளியிலேயே நம்ம கையில் புஷ்பயாக சேவா டிக்கெட் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணுவார். ஆதார் கார்டு கையில் வச்சுருக்காமான்னு செக் பண்ணுவார். உள்ளே போனோடனே நம்மளுடைய ஆதார் நம்பரும் அந்த சேவா டிக்கெட்டில் இருக்கக்கூடிய ஆதார் நம்பரும் கரெக்டாக இருக்கான்னு ஒருத்தர் செக் பண்ணுவார். மறுபடியும் கம்ப்யூட்டரில் ஒரு தடவை ஸ்கேன் பண்ணி செக்குன்னு சொல்லிவிட்டு சீல் வைப்பாங்க. 4வதாக இன்னொருத்தர் செக்கு சீல் வச்சுருக்கோமான்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு ஒரு சைன் பண்ணுவார். ஸோ 4 இடத்துல சுபதம் என்ட்ரி பாயிண்டில் நம்ம டிக்கெட்டை மட்டுமே செக் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்ததாக பேக் செக்கிங் முடிச்சுட்டு நம்ம எல்லாரையுமே ஒரு கேரேஜில் அமர வைப்பாங்க. 8 மணிக்கு மேலே அந்த கேரேஜை ஓப்பன் பண்ணி கோவில் உள்ளர இருக்கக்கூடிய கல்யாண உற்சவ மண்டபத்தில் நம்மளை அமர வைப்பாங்க. அதற்கு முன்னாடி ஒரு தடவை நம்ம டிக்கெட்டை வாங்கி செக் பண்ணிப்பாங்க. அங்கேயே நமக்கு ஒரு ப்ளவுஸும் உத்திரியமும் கொடுப்பாங்க. ஆண்களாக இருந்தால் உத்திரியமும், பெண்களாக இருந்தால் ஒரு ப்ளவுஸ் பிட்டும் கொடுப்பாங்க. ஆண்கள் மேல் சட்டை, அதாவது ஷர்ட்டோ டிஷர்ட்டோ எதுவுமே அணியக்கூடாது.
இருக்கக்கூடாது, வெறும் மேலோட தான் இருக்கணும். வேணும்னா அந்த அவங்க கொடுக்கக்கூடிய உத்திரியத்தை கூட நம்ம போர்த்திக்கிடலாம். டீசென்ட் ட்ரெஸ் கோடு இருக்கணும். ஆண்கள் வேஷ்டியும், பெண்கள் புடவை அல்லது துப்பட்டாவுடன் கூடிய சுடிதார் போட்டுக்கலாம். கல்யாண உற்சவ மண்டபத்துக்கு நாம் போகும் பொழுதே அங்கே யாகம் நடந்துட்டுருக்கோம். அந்த யாகத்தில் நாம் உட்காந்து கலந்துக்கிடலாம். ஒருவேளை கை வலி கால் வலி ரொம்ப நேரம் கீழே உட்கார முடியாத சூழ்நிலை இருந்தால் கல்யாண உற்சவ மண்டபத்தோட 2 சைட்லேயும் தின்ன மாதிரி மேடை இருக்கும், அதில் போய் உட்காந்துக்கலாம். கல்யாண உற்சவ மண்டபத்தில் மேக்ஸிமம் நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைடில், அதாவது பெருமாளை பார்த்து நம்ம இருக்கும்பொழுது நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைடில் உட்கார மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் பூஜைகளையும் புனஸ்காரங்களையும் நம்ம பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு அர்ச்சகர்கள் நிற்பாங்க, அந்த நேரத்தில் நமக்கு அதை மறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாகம் நடக்கும்போது முன்னாடி பெரிய ஜீயர், அவர் பின்னாடி கோவிலுடைய ஈஓ, அவருக்கு பின்னாடி கோவிலுடைய பெரிய அதிகாரிகள் விஐபிஎஸ் விவிஐபிஎஸ்லாம் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு பின்னாடி தான் நம்மளை உட்கார வச்சுருப்பாங்க. யாகம் முடிஞ்ச பின்னாடி சங்கல்பம் நடக்கும், அதாவது நமக்குரிய வேண்டுதல்களை அங்கே சொல்லலாம். அதன் பின்னாடி திருமஞ்சனம் நடைபெறும். 10 நிமிஷம் பாலில் திருமஞ்சனம் பண்ணுவாங்க, அடுத்ததாக தயிரில் திருமஞ்சனம் பண்ணுவாங்க, அதற்கடுத்ததாக இளநீர், அதற்கடுத்ததாக தேன், அதற்கடுத்ததாக மஞ்சள் மற்றும் சந்தனம். ஒவ்வொரு அபிஷேகமும் குறைஞ்சது 10 நிமிஷம் நடைபெறும். அப்போது ஒவ்வொன்றுக்கும் எத்தனை லிட்டர் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கங்க. இதில் தேன் நம்ம கொண்டு போய் கொடுத்தோம்னாலும் வாங்கிப்பாங்க. நீங்கள் தேன் கொண்டு போய் கொடுக்க முயற்சி பண்ணுங்க. ஆனால் சீல்டு பாட்டிலில் ரொம்ப சுத்தமான தேனாக இருந்தால் மட்டும்தான் அவங்க அங்கே யூஸ் பண்ணுவாங்க. திருமஞ்சனம் முடிஞ்சோடனே பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஹாரத்தி காமிப்பாங்க. நம்மளையும் அந்த ஹாரத்தியை தொட்டுக்க சொல்லுவாங்க. நேராக மூலவர் தரிசனத்தை ஜெயன் விஜயன் வரைக்கும் போய் பார்த்துட்டு வெளியில் வந்துடலாம். அடுத்ததாக மீண்டும் 12:30 மணிக்கு சுபோதம் என்ட்ரி பாயிண்ட்டுக்கு போகணும். சாப்பிட்றதுக்கு ஒரு 1 hour தான் டைம் இருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய உணவகங்களில், அதாவது ஹதிராம் பாபாஜி மட்டும் பக்கத்தில் இருக்கக்கூடிய உணவகங்களில் சாப்பிட்டுட்டு ஒரு சிலர் ஓடி வருவாங்க. இன்னும் ஒரு சிலர் காலையில் போகும்பொழுதே மதியத்துக்கு தேவையான உணவையும் கையில் வச்சுப்பாங்க. ஏன்னா ஒரு 11 மணி 11:30 மணியை போல் மூலவர் தரிசனம் முடிச்சுட்டு நம்ம வெளியில் வந்த உடனே நேராக போய் சுபோதம் என்ட்ரி பாயிண்ட்டில் மறுபடியும் உட்காந்துப்பாங்க. 12:30 மணிக்கு மேலே சுபோதம் என்ட்ரி பாயிண்ட்டை ஓப்பன் பண்ணி புஷ்பயாக டிக்கெட் ஹோல்டர்ஸ் காலையில் வெரிஃபை பண்ண அதே டிக்கெட் வச்சுருக்காங்களான்னு பார்த்து இன்னொரு தடவை வெரிஃபை பண்ணி சைன் பண்ணி உள்ளே அனுப்புவாங்க. காலையில் நம்ம செக் பண்ண டிக்கெட்டை தொலைச்சிட்டோம்னா அடுத்த தடவை தரிசனத்துக்கு நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க. இடைப்பட்ட நேரம், அதாவது காலையில் அந்த 11 மணியை போல் ஸ்ரீவாரி சேவா சதனில் இருந்து பல டன் மலர்களை பல நூறு பல ஆயிரம் கூடைகளில் ஸ்ரீவாரி சேவாக்ஸோடு சேர்ந்து ஈஓ அவர்கள் ஊர்வலமாக எடுத்துகிட்டு வருவாங்க. அதை வெளியில் இருந்து பார்க்குறதுக்கே அவ்வளவு ரம்யமாக இருக்கும். ஒருவேளை புஷ்பயாக சேவா டிக்கெட் நீங்கள் புக் பண்ணாட்டினா கூட நவம்பர் 9 அங்கே இருந்தீங்கன்னா காலையில் 11 மணி 11:30 மணியை போல் கோவில் கோபுரத்துக்கிட்ட போங்க. ஈஓ அவர்கள் ஸ்ரீவாரி சேவாக்ஸோட ஊர்வலமாக அந்த பூக்களை எடுத்துகிட்டு வரதை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கோவில் பக்கத்தில் வந்தோடனே ஸ்ரீவாரி சேவாக்ஸெல்லாம் அனுப்பிட்டு அவங்க கையில் கொண்டு வந்த பல நூறு பல ஆயிரக்கணக்கான பூக்கூடைகளை உள்ளே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. புஷ்ப யாக சேவா டிக்கெட் ஹோல்டர்ஸ் மறுபடியும் 12:30 மணிக்கு மேலே அவங்களோட டிக்கெட்டை செக் பண்ணிவிட்டு மறுபடியும் கல்யாண உற்சவ மண்டபத்தில் வந்து அமர வைக்கப்படுவாங்க. அப்போ தான் புஷ்ப யாகம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட பல டன் இலைகளால் முதல்ல அபிஷேகம் செய்வாங்க. அந்த இலைகள்லாம் என்னென்னா துளசி, தவனம், மருவம், வில்வம் போன்ற பல்வேறு இலைகளால் அபிஷேகம் நடத்துவாங்க. அடுத்ததாக பல்வேறு வகையான மலர்களால் அபிஷேகம் நடைபெறும். ரோஜா, முல்லை, மல்லி, சாமந்தி, தாளம்பூ, கனகாம்பரம், தாமரை, அல்லி, மனோரஞ்சிதம், சம்மங்கி போன்ற பல்வேறு வகையான மலர்களால் அபிஷேகம் பண்ணுவாங்க. டன் கணக்கில் இந்த பூக்களை கொட்டி 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 அபிஷேகம் செஞ்சு நமக்கு தீபஹாரத்தி காமிச்சிட்டே இருப்பாங்க. பார்க்குறதுக்கு கண்கோடி வேணும்னே சொல்லலாம். அந்த இடமே பூக்களோட நறுமணத்தால் அவ்வளவு ரம்யமாக இருக்கும். இவ்வளவு கலரில் இத்தனை வகையான பூக்கள் இருக்கான்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இருக்கும். அந்த கல்யாண உற்சவ மண்டபமே மணக்கும், ஆலையே தூக்கும். இந்த அபிஷேகங்கள்லாம் முடிஞ்ச பின்னாடி மறுபடியும் ஒரு ஹாரத்தி கடைசியாக காட்டுவாங்க. அடுத்ததாக வேத பாராயணம் நடக்கும். அவ்வளோதான், புஷ்பயாகம் முடிஞ்சுது. இப்போது செகண்ட் டைம் மறுபடியும் ஜெயன் விஜயன் வரைக்கும் போய் மூலவர் தரிசனம் பார்த்துட்டு ஒரு 5-5:30 மணியை போல் வெளியில் வரலாம். நேராக லட்டு கவுண்டரில் போய் நம்ம எந்த சேவா டிக்கெட்டை டிக் பண்ணி செக்குன்னு வாங்கினோமோ அந்த டிக்கெட்டை கொண்டு போய் கொடுத்து ஸ்கேன் பண்ணி நமக்குரிய
ஃப்ரீ லட்டை வாங்கிக்கிடலாம். மாலை 5:30 மணியை போல் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் மாட வீதிகளை வலம் வந்து அருள்வாளிப்பார். அக்காமடேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8ஆம் தேதியாக இருந்தாலும் சரி 9ஆம் தேதியாக இருந்தாலும் சரி 24 hours தான் அக்காமடேஷன் சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ராவாக 1 day மட்டும் அங்கே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிடலாம். அதற்கடுத்ததான் எக்ஸ்டென்ஷன் தரமாட்டாங்க. இந்த புஷ்ப யாகத்தில் இதுக்கு முன்னாடி நீங்கள் கலந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் சொல்லுங்கள். அதே போல் இந்த வருஷம் புஷ்பயாக டிக்கெட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது புக் பண்ண வேண்டி இருந்ததுன்னா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாகிமா விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். திருமலை திருப்பதி குறித்த உங்களுடைய டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓம் நமோ நாராயணாய.